சிறந்த திரைப்படங்கள், நடிகர், நடிகை, தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோருக்கு திரைப்பட விருதுகளும், சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சிறந்த தொடர்கள், கதாநாயகன், கதாநாயகி, ஆண்டின் சிறந்த சாதனையாளர், ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் உள்ளிட்டோருக்கு சின்னத்திரை விருதுகளும் வழங்கப்படுது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான திரைப்பட விருதுகள் மற்றும் 2014 முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. வரும் 13/2/2026 அன்று அறிவிக்கப்பட்ட விருதுகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் வழங்கவிருக்காரு. அந்த விருதுகள் அறிவிப்பு என்னென்ன அப்படின்றத சுருக்கமாக இங்கே பார்த்துடலாம். 2016ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த படத்திற்கான முதல் பரிசு மாநகரம் திரைப்படத்திற்கும், சிறந்த படத்திற்கான 2வது பரிசு புரியாத புது திரைப்படத்திற்கும், சிறந்த படத்திற்கான 3வது பரிசு மாவீரன் கீட்டு திரைப்படத்திற்கும் வழங்கப்படுது. சிறந்த படத்திற்கான சிறப்பு பரிசாக மனுஷங்கடா அப்படின்ற திரைப்படத்திற்கு வழங்கப்படுது. பெண்களை உயர்வாக சித்தரிக்கும் திரைப்படமாக அருவி திரைப்படத்திற்கும், சிறந்த நடிகருக்கான விருது புரியாத புது திரைப்படத்திற்காக விஜய் சேதுபதிக்கும், சிறந்த நடிகைக்கான விருது பாம்பு சட்டை திரைப்படத்திற்காக கீர்த்தி சுரேஷிற்கும், சிறந்த இயக்குனருக்கான விருது மாநகரம் திரைப்படத்திற்காக லோகேஷ் கனகராஜுக்கும் வழங்கப்படுது. இதே போல 2017ஆம் ஆண்டுல சிறந்த படத்திற்கான விருது அறம் திரைப்படத்திற்கும், சிறந்த நடிகருக்கான விருது தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக நடிகர் கார்த்திக்கும், சிறந்த நடிகைக்கான விருது அறம் திரைப்படத்திற்காக நயன்தாராவுக்கும் வழங்கப்படுது. 2018ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த படத்திற்கான விருது பரியன் பெருமாள் திரைப்படத்திற்கும், சிறந்த நடிகருக்கான விருது வடச்சென்னை திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்திற்காக நடிகர் ஜோதிகாவிற்கும் வழங்கப்படுது. 2019ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த படத்திற்கான விருது அசுரன் திரைப்படத்திற்கும், சிறந்த நடிகருக்கான விருது ஒத்த சிறப்பு திரைப்படத்திற்காக ஆர் பார்த்திபன் அவர்களுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது அசுரன் திரைப்படத்திற்காக மஞ்சு வாரியர் அவர்களுக்கும் வழங்கப்படுது. 2020ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த படத்திற்கான விருது கூழாங்கல் திரைப்படத்திற்கும், திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது நடிகர் சூர்யாவுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது நடிகை அபர்ணா பாலமுரளிக்கும் வழங்கப்படுது. அடுத்ததாக 2021ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த படமாக ஜெய்பீம் திரைப்படத்திற்கும், சிறந்த நடிகருக்கான விருதாக சார்பட்டா பரம்பரை திரைப்படத்திற்காக ஆர்யா அவர்களுக்கும், சிறந்த நடிகைக்கான விருதாக ஜெய்பீம் திரைப்படத்திற்காக லிஜோமோல் ஜோஸ் அவர்களுக்கும் வழங்கப்படுது. 2022ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த படத்திற்கான விருதாக கார்கி திரைப்படத்திற்கும், சிறந்த நடிகருக்கான விருதாக டானாகாரன் திரைப்படத்திற்காக விக்ரம் பிரபு அவர்களுக்கும், சிறந்த நடிகைக்கான விருதாக கார்கி திரைப்படத்திற்காக சாய் பல்லவி அவர்களுக்கும் வழங்கப்படுது. 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரைக்குமான சின்னத்திரை விருதுகளை பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டுல சிறந்த சின்னத்திரை தொடராக அழகி தொடர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகராக எம் ராஜ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சிறந்த நடிகையாக ஆர் ராதிகா சரத்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சிறந்த தொடராக ரோமாபுரி பாண்டியன் தொடரும், சிறந்த நடிகராக ஆர் பாண்டியராஜன் அவர்களும், சிறந்த நடிகையாக சானியா போஜன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த தொடராக ராமானுஜர் தொடரும், சிறந்த நடிகராக கௌஷிகா அவர்களும், சிறந்த நடிகையாக நீலிமா ராணி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டுக்கான சிறந்த தொடர் விருதை நந்தினி தொடர் பெற்றிருக்கு. 2018ல் பூவே பூச்சுடுவா தொடரும், 2019ல் செம்பருத்தி ஆகிய தொடரும் அந்தந்த வருஷங்களுக்கான சிறந்த தொடர் விருதுகளை பெற்றிருக்கு. 2016 முதல் 2022ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த சிறந்த இயக்குநர்களுக்கான விருதுகள் பட்டியலில் அந்த வருஷங்கள் ஆர்டர் முறையே லோகேஷ் கனகராஜ் மாநகரம் திரைப்படத்திற்காகவும், விக்ரமேதா திரைப்படத்திற்காக புஷ்கர் காயத்ரி அவர்களுக்கும், பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்காக மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், ஒத்த செருப்பு திரைப்படத்திற்காக ஆர் பார்த்திபன் அவர்களுக்கும், சுரரை போட்டு திரைப்படத்திற்காக சுதா குகரா அவர்களுக்கும், ஜெய்பீம் திரைப்படத்திற்காக தாசே ஞானவேல் அவர்களுக்கும், கார்கி திரைப்படத்திற்காக கௌதம் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அந்தந்த விருதுகள் வழங்கப்படுது.